Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கீமா பிரியாணி. மின்ஸ்டு சிக்கன் இல்லைனா மட்டன் கொந்துன கறி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மின்ஸ்டு சிக்கன் யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட் சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட லவங்கம் இருந்துச்சுன்னா 4 நம்பர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 3 நம்பர் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 250 கிராம் மின்ஸ்டு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மின்ஸ்டு சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா போட்டால் தான் அந்த ரைஸோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போடுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கை நிறைய புதினா கொத்தமல்லி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொந்தின கறியை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொலாண்டரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரெயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மின்ஸ்டு மீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நல்லா மசாலா எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகும். சிக்கனும் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகி நல்லா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் சைடில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் ரைஸ் குக் பண்ணுறதுக்காக. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசியை தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன்னா 1 kg அளவுக்கு நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். பட் மின்ஸ்டு மீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும். ஸோ ஒரு 1 kg ரைஸ் போட்டிங்கன்னா 1.5 kg மின்ஸ்டு மீட் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா 70% குக் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம 70% குக் ஆகிருக்குன்னு பார்க்கணுன்னா ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா 2ஆக உடையணும். ஸோ இப்போ இதை நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தம் போட்டுடலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நான் வந்து தம் போட போகிறேன். உங்ககிட்ட வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம தம் போட்டுடலாம். நான் வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி தான் வந்து தம் போட போகிறேன். ஸோ மூடி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட கீமா பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடும். ஸோ அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.